அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காலேஜ் டைமில் மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் வந்து எனக்கு எப்படி போகுன்றதை ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட 3 days பேக் Q&A பார்ட் 1 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்ட் 2. அதில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்டு இருக்க கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கும். பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ண எல்லாருக்குமே ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். ரிமைனிஙங் கொஷின்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி அன்றைக்கி நான் கொஷின்ஸ் கேட்டிருந்தப்போ நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். பார்ட் 1ல் வந்து லாஸ்ட்டாக ஒரு 2 கொஷின்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பார்ட் 2ல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த கொஷின்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எல்லாம் ஷூட்டிங்காக இல்லை ரியலாக இருந்தால் இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தானே கரெக்டாக அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. அஃப்கோர்ஸ் ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை பேரண்ட்ஸ். அண்ட் இந்த கொஷின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் படிக்கும் போதே ஓகே இது எதுவும் நெகட்டிவ் கமெண்ட் போல் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறமா படிக்கும் போதே தெரிஞ்சிச்சு. அண்ட் ரொம்ப தேங்க்யூ. இப்போ செகண்ட் கொஷின் போகலாம். ஃபேமிலி பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எங்கள் வீட்டில் 4 பேர். எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, அப்புறம் எங்கள் அண்ணா, அப்புறம் நான். எங்கள் அண்ணாக்கும் எனக்கும் ஒரு வயசாக வித்தியாசம். ஸோ அவங்க வந்து BCA லாஸ்ட் இயர் படிக்கிறாங்க. அப்புறம் பார்ட் டைமாக ஜாப் போயிட்டுருக்காங்க. அப்பாவும் வேலைக்கு போயிட்டுருக்காரு. மம்மி வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ நான் வந்து காலேஜ் படிக்கிறேன். அண்ட் மூவ் ஆன் டு த தேர்ட் கொஸ்டின். டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்டிருக்கீங்க. என்னோடய டேட் ஆஃப் பர்த் வந்து 17/2/2006. அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏஜ் என்ன சிஸ்டர் சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோடய ஏஜ் வந்து 19. நெக்ஸ்ட் வந்து 5th கொஸ்டின், எப்படி ஆயில் ஸ்டைன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க கிச்சனில் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து இந்த கொஸ்டின் வந்து சிமிலர் கொஸ்டின்ஸ் மாதிரி நிறைய வந்துருந்துச்சு. ஆல்சோ வந்து யூடியூப்லேயுமே வந்து வீடியோஸில் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் இப்போ நோட் பண்ணும் போதே எனக்கு ஞாபகம் வந்துருந்துச்சு. ஆயில் ஸ்டைன் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் மம்மி ஆயில் ஸ்டைனை வர விட்டது கிடையாது. ஸோ வர விடாமல் நம்மளே வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். குக் பண்ண உடனே வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆயில் ஸ்டைன் வந்து சேர விடாமல் பார்த்துக்க முடியும். ஆயில் ஸ்டைன் ரிமூவ் பண்ணுறதுக்கு தனியாக எதுவுமே வாங்கி எங்கள் மம்மி யூஸ் பண்ணது கிடையாது. அப்படி நான் எதுவுமே பார்த்தது கிடையாது. அப்படி சப்போஸ் ஏதாவது ஸ்ட்ரெயின் இருந்தாலுமே கம்பி நார் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிவிடுவாங்க. ஸோ உடனே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். த நெக்ஸ்ட் 6th கொஸ்டின், வீட்டில் யார் வெரி ஸ்ட்ரிக்ட், மாமா டேட் சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் அம்மாவா அப்பாவா யார் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான். ஸோ இதாக கேட்டிருக்கீங்க. அம்மாவா அப்பாவானா அம்மா தான். மோஸ்ட்டாக கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அம்மா தான் சொல்லுவாங்க. ஸோ நானுமே அதே தான் சொல்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த வேலையை கரெக்டாக பண்ணனா ஸோ அது வந்து திட்டுவாங்க. லைக் இந்த மாதிரி தான் ப்ராப்பராக இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். ஏதாவது தப்பாக ஏதாவது பண்ணால் லைக் சொல்லுவாங்க, ஓகே நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. அது புரிஞ்சிக்கிற மாதிரி தான் சொல்லுவாங்களா. ஆனால் எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்காது. ஸோ நான் அகெயின் நெக்ஸ்ட் டைம் அதே பண்ணுவேன், மறுபடியும் திட்டு வாங்குவேன். ஸோ இதே வந்து ருட்டீன்ஸாக வந்து ஃபாலோ ஆகிட்டுருக்கு. உங்கள் வீட்லேயுமே இதே நடக்குதா அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட்ஸ் யுவர் ஆம்பிஷன். உங்கள் ஆம்பிஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோடய ஆம்பிஷன் வந்து ப்ரொஃபஸர். ஸோ சின்ன வயசுலேருந்து டீச்சர் ஆகணும், ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பிஷன் இருக்குது. ஸோ இப்போ வரைக்குமே அதே ஆம்பிஷனில் தான் இருக்கேன். பார்க்கலாம். த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபேவரட் ஃபுட் நீங்கள் பண்ணது. ஓகே, நான் சமைச்சதில் ஃபேவரட் ஃபுட்டா அப்படின்னா எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து செஞ்சால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரி. என்னென்னா மசாலா சுண்டல் தான். அது எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்லேயே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ 2வது வாட்டி 3rd டைம் அந்த மாதிரி வந்து செஞ்சுருந்தேன். அது லைக் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ நான் சமைச்சதில் எனக்கு பிடிச்சது வந்து அந்த மசாலா சுண்டல் ரெசிபி தான். ஸோ ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா சமைச்சதில் ஃபேவரட் ஃபுட் என்னன்னு கேட்டிருந்தீங்கன்னா டக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ நான் சமைச்சது கேட்டிருந்தீங்களா. ஸோ அதுதான் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஓகே, 9th கொஸ்டின் போகலாம். வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான் ஆஃப்டர் யுவர் ஸ்டடீஸ். நெக்ஸ்ட் பிளானா என்ன நடக்கும்னு தெரியல. மேபி பார்க்கலாம் ஃப்யூச்சரில். இது வரைக்கும் எந்த ஹோப்பும் இல்லை. ஃபைன். த நெக்ஸ்ட் கொஸ்டின், தென் 10th கொஸ்டின், எப்படி எவ்வளோ நல்லா குக் பண்ணுறீங்க, எனி டிப்ஸ். பிகாஸ் நான் எது பண்ணாலும் ஒன்ஸ் ஓகேவாக இருக்குது, நெக்ஸ்ட் டைம் சொதப்பிடுது. ஓகே ஃபைன். பார்க்குறதுக்கு நல்லா குக் பண்ணுற மாதிரி தான் தெரியும். நான் நல்லா தான் குக் பண்ணுவேன், இல்லைன்னு சொல்லலை. ஸோ ஸ்டார்டிங்லேயே எனக்கே நிறைய ரெசிபிஸ் வந்து சொதப்பி இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எல்லாமே எடுத்தோடனே எல்லாருக்குமே நல்லா வந்துடாதுல. ஸோ நல்லா ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே நல்லா வரும். ப்ராக்டிஸ் மேன் மேக்ஸ் பர்ஃபெக்ட். கண்டிப்பாக எது இருந்தாலும் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள், அது பர்ஃபெக்டாக வரும். நல்லா குக் பண்ணுறேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய சமைச்சு பார்த்துட்டு தான் இப்போ ஓரளவுக்கு சமைக்கிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய ரொம்ப கேவலமான சமைச்சிருக்கேன். அது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது இப்போ எவ்வளோ பெட்டர். ஸோ நீங்களுமே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி சமைச்சு பாருங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் செய்யும் போது சொதப்பாமல் சூப்பராக வரும். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், 11th கொஸ்டின், ஃபேவரட் பைக்கு. ஸோ ஃபேவரட் பைக் என்னதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுவும் பாய்ஸ் தான் கேட்டிருந்தீங்க. ஃபேவரட் பைக்னால் எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நான் பைக்கெல்லாம் ஓட்டினது இல்லைல்ல. ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் தானே தெரியும் அது எது பிடிக்கும்னு சொல்லிட்டு. மேபி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பைக் வாங்கினேன்னா சொல்கிறேன். தென் 12th கொஸ்டின், நீங்கள் எப்படி உங்கள் காலேஜ் இன்ஸ்டாவில் வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க, யூடியூப்பில் வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க. இட்ஸ் வெரி ஹார்ட்.
அஃப்கோர்ஸ் ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும்போது அந்த கஷ்டம் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். படிக்கிறது எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி தான் வீடியோஸ் எடுக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். நான் டே டு டே என்ன பண்ணுறேனோ ஸோ அதை தான் வீடியோ போஸ்ட் பண்ணி வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமாக எனக்கு தெரியல. 13th அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்கள். எப்போ ஃபேஸ் ரிவீல் பண்ண போகிறீங்க? ஏன் ஃபேஸ் ரிவீல் பண்ணலன்னு சொல்லிட்டு நிறைய கொஷின் கேட்டிருக்கீங்க. இது பார்ட் 1 வந்து வீடியோ போடணும்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரூல் சொன்னாங்க. ஸோ வந்து மாஸ்க் போட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்னோடய ப்ரைவசிக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கும் அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டே வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். மோரோவர் நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் வந்து கொஷின்ஸ் மாதிரி இல்லை, ஜஸ்ட் என்னை விஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே அக்கா நல்லா பண்ணுறீங்க, கீப் ராக்கிங், குட், அப்புறம் நைஸ், வீடியோஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் நிறைய பேர் நிறைய ரெசிபி செஞ்சு கேட்டிருக்கீங்க. திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி செய்யுங்க, அப்புறம் நான் ரெசிபி, அப்புறம் கிறிஸ்பி சிக்கன் ரெசிபிஸ் கேட்டிருக்கீங்க, தந்தூரி கேட்டிருக்கீங்க, அப்புறம் ஒன்ஸ் அகெயின் ஷவர்மா ரெசிபிஸ் வந்து ஃபுல்லாக லாங் வீடியோவில் ஷேர் பண்ண சொல்லியிருக்கீங்க. சின்ன மசாலா ரெசிபி கேட்டிருக்கீங்க, அப்புறம் மீன் குழம்பு ரெசிபி கேட்டிருக்கீங்க, அப்புறம் பிஸ்பலாபாத் சாம்பார் ரெசிபிஸ், இன்னும் 2 more ரெசிபிஸ். கண்டிப்பாக வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். கேட்ட கொஷின்ஸ்க்கு ஓரளவுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பண்ண கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹோப் வேறு ஏதாவது கொஷின்ஸ் கேட்கணுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவில் ஏதாவது ஒரு பார்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். டட்டா. அண்ட் இதோட Q&A வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாமா?